அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ராபியா குக்கிங்கில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டு மாவு தாங்க செஞ்சுருக்கோம். இது ரொம்ப ஒரு வருஷம் ஆச்சு. சின்ன வயசில் ரொம்ப சாப்பிட்டது. அதுக்கு நான் வந்து வீட்டிலேட்டு கொஞ்சமாக வந்து செஞ்சுருக்கேன். வாங்க இது கொஞ்சமாக எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து சிவப்பரிசி, கவுனி அரிசி இல்லைன்னா மாப்பிள்ளை சம்பா எந்த அரிசினாலும் சிவப்பரிசி வந்து 1 கிளாஸ் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து கம்மியாக பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாஸ் அளவில் தாங்க நான் வந்து செய்ய போகிறேன். இப்போ அதே கிளாஸில் வந்து மாவு பச்சரிசி அது வந்து 1 கிளாஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இது 2யும் நல்லா தண்ணி விட்டு ஒரு 2, 3 தண்ணி விட்டு நல்லா களைஞ்சிக்கோங்க. இது களைஞ்சிட்டு இது வந்து 1 மணி நேரம் இந்த அரிசியை வந்து ஊற வச்சிடணும். சிலவங்க வந்து ஊற வைக்காமையே அப்படியே தண்ணியை நல்லா களைஞ்சி எடுத்துட்டு வடிகட்டிட்டு காய வைப்பாங்க. நான் வந்து ஒரு மணி நேரம் இதை வந்து ஊற வச்சிடறேன் அரிசியை வந்து. இப்போ பாருங்க 1 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் இதை வந்து ஒரு ஜல்லடையில், பெரிய ஜல்லடையில் இந்த மாதிரி நல்லா தண்ணியை வடிச்சிடணும். தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு கொஞ்சம் கூட தண்ணி வந்து இருக்கக்கூடாது. இதை வந்து ஒரு காட்டன் துணியில் வந்து போட்டு ஃபேன்லேயே காய வைக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஃபேன்லேட்டு காய வச்சுருங்க. நான் வந்து ஒரு 2 மணி நேரம் இதை வந்து ஃபேன்லேயே காய வச்சுக்கிட்டேன். இப்போ ஃபேன் காய வச்சதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபேனில் காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து எடுத்துக்கிறேன். இது நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் இதை வெயிலில் காய வைக்காதீங்க. இந்த மாதிரி ஃபேன்லேயே காய வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்துடலாம். நான் வந்து ஒரு முட்டை எடுத்திருக்கேன், ஒரு 1/4 கப்பு தேங்காய் பால் எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து சர்க்கரை வந்து எடுத்துக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த அரிசியை வந்து ஒரு ஜாரில் நல்ல ஜாரை வந்து நல்லா துடைச்சிக்கோங்க. நல்லா காய வச்சு எடுத்துட்டு இந்த ஜாரில் வந்து இந்த அரிசியை போட்டு நம்ம பொடி ரவை வரும் பார்த்திங்களா, வெள்ளை ரவை அந்த மாதிரி பொடி பண்ணிக்கணும். நைஸாக மாவு மாதிரி பொடி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இந்த பாருங்க, பொடி ரவை மாதிரி இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்காங்க. இப்போ இது பொடி பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து இதிலேட்டு சர்க்கரையும் சேர்த்து நான் பொடி பண்ணிக்கிறேன். இப்போ சர்க்கரையும் பொடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து அதே ஜாரில் நான் தேங்காய் பாலை வந்து ஊற்றிக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றிட்டு இதில் ஒரு முட்டை ஒன்று சேர்த்துட்டு இந்த முட்டையும் இந்த தேங்காய் பாலையும் நல்லா மிக்சியில் வந்து நல்லா அடிச்சுக்கோங்க. நான் அரிசி அளவுகள் எப்படி அப்படின்னா, ஒரு 400 கிராம் அரிசி வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். கிளாஸுக்கு 2 கிளாஸு. அளவுன்னு அப்படின்னு கரெக்டாக அளவுனா ஒரு 400 கிராம் இருக்கும் அந்த அரிசி வந்து. இப்போ அந்த தேங்காய் பாலையும் முட்டையும் நல்லா அடித்தாச்சு. இப்போ இதில் இந்த தேங்காய் பாலையும் முட்டையும் அடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம புட்டு மாவு எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி ஊற்றிக்கணும் நல்லா. சர்க்கரை வந்து இப்போ போட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து இந்த முட்டையும் தேங்காய் பாலையும் ஊற்றி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம புட்டு மாவு ரெடி பண்ணுற மாதிரி எடுத்துக்கணும். மொத்தமாக ஃபஸ்ட்டே ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இந்த பாரு, இந்த புட்டு மாவு மாதிரியே தாங்க செய்யணும், அவ்வளோதாங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா உருத்தி விட்டுக்கோங்க, கட்டி இல்லாமல் நல்லா உருத்தி விட்டுக்கணும். இது செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க, ஆனால் நம்ம செய்யணும்னு நினச்சா ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி நல்லா உருத்திட்டேன். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து எனக்கு வந்து நல்ல கனமான பாத்திரம். இப்போ இதில் தான் நான் வந்து போட்டு மாவு வந்து வறுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பகுதி வந்து எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக போட்டால் வந்து இப்போ பெரிய பாத்திரம்னா அவ்வளோத்தையும் போட்டு நம்ம வறுக்கலாம். இது வந்து கொஞ்சம் சின்ன பாத்திரங்கிறதுனால நான் பாதி பாதியாக எடுத்து ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கீழே வந்து ஃபஸ்ட்டு வந்து சக்குன்னு அடி பிடிக்கும். அந்த அடி பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருங்க. கிளறிட்டே நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும். இது வந்து வறுத்துட்டே இருக்கும்போது அதை வந்து மணி மாதிரி உருண்டையாக வரும். சர்க்கரை வந்து இப்போ போட்டுறக்கூடாது. ஒரு 3/4 பதம் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறம்தான் சர்க்கரை வந்து போடணும். இப்போ முதலே நம்ம சர்க்கரை போட்டோம்னா அது வந்து மாவெல்லாம் சேர்ந்துக்கிடும். சேர்ந்துட்டு ரொம்ப பெரிய பெரிய கட்டி விடும். அதனால் முதலே சர்க்கரை வந்து போடக்கூடாது. இப்போ பாருங்க, இப்போ மணியே எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த காட்டுற பாருங்கள்.
இந்த மாதிரி இது இருக்கும். இப்போ இதில் வந்து சர்க்கரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது 3/4 பதம் வந்து வறுபட்டுடுச்சு. இப்போ இதில் சர்க்கரை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன்னா 1/2 கப்பு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த 1/2 கப்பு சர்க்கரையை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் இது வந்து பொடி, அதாவது அந்த கட்டி கட்டியாக வரும். சின்ன சின்னதாட்டு கட்டி கட்டியாக வரும். அந்த சர்க்கரை எல்லாமே சேர்ந்து மாவெல்லாம் சேர்ந்து குட்டி குட்டியாக வரும். அதுலேயும் கீழே வந்து அதாவது விடாமல் கிளறி வறுத்துக்கிட்டே இருங்க. இல்லைன்னா டக்குன்னு வந்து கீழே ஒட்டிக்கும் அந்த சர்க்கரை வந்து. அதனால் நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இதை வறுத்துட்டு திரும்ப ஒரு 2, 3 நிமிஷம் இதை வறுத்துட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுடுங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி வறுத்தாச்சு. வறுத்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். நெய் ஊற்றினா டேஸ்ட் நல்லாயிருக்கும், மணமும் நல்லாயிருக்கும், முட்டை வாசனை வராது, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால வந்து 1 ஸ்பூன் வந்து நெய் வந்து நான் வந்து ஊற்றிருக்கேன். இப்போ மாவு 400 கிராம்னா 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து 1 பாகம் தானே வறுத்துட்ருக்கேன், அதனால் இதில் 1 ஸ்பூன் நெய் வந்து ஊற்றிருக்கேன். இப்போ இது வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பிளேட்டில் கொட்டிட்டு இது நல்லா ஆறணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்போ இதை ஒரு ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இது நைஸாக பொடி பண்ணக்கூடாது. ஆனால் அது நைஸாக பொடி ஆகவும் செய்யாது. அதே மாதிரி ரவை மாதிரி இதில் பொடி ஆகும். ஏன்னா இது வந்து நம்ம சீனி தானே கட்டியாக இருக்குது. அதனால் இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது மாவு மாதிரி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. பல்ஸ் மூடில் கொடுத்து திரிச்சுக்கோங்க. இப்போ நான் திரிச்சாச்சு. திரும்ப இதை வந்து ஒரு 2 நிமிஷம் திரும்ப வறுத்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு திரும்ப ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. ஏன்னா ஈரப்பதம் இருந்தாலும் அது வந்து போயிடும். அதுக்காக வேண்டி ஒரு 2 நிமிஷம் திரும்ப ஒருக்க வறுத்துக்கணும். அவ்வளோதாங்க, இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். திரும்ப வந்து பொடி பண்ணதுக்கப்புறம் இது வறுக்கும் போது வந்து இது வந்து கட்டி வந்து உழலை. இனிமேல் அது வந்து கட்டி வந்து உழாது. இப்போ இதை வந்து எடுத்து வச்சிடலாம். இது நாங்கள் சின்ன வயசில் வந்து அடிக்கடி செஞ்சுருக்கோங்க. நாங்கள் செய்யலை, வீட்டில் ஆள் கூட்டிகிட்டு வந்து இடியப்ப மாவு, தேங்காய் போட்ட மாவு, ஓட்டு மாவு வந்து 3 செஞ்சு ரெடியாக நாங்கள் வந்து வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, இதெல்லாம் செய்கிறதே இல்லை. பாட்டியெல்லாம் யாரும் இல்லை செய்கிறதுக்கு. அவ்வளோதாங்க, ஓட்டு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம டீ குடிச்சிட்டு இது சாப்பிட்டு ஒரு டீ குடிச்சிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இது வந்து நல்லாயிருக்கும். நீங்களும் சிம்பிளாக இந்த கொஞ்சமாக ரெடி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஓட்டு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு.